ஆர்டெட்டா will show Maresca who is the proper manager. அதாவது அந்த அந்த என்ன சொல்றது, அந்த இன்ஸ்டிடியூட் பெப் கார்டியோலா இன்ஸ்டிடியூட்ல சீனியர் மோஸ்டா கிராஜுவேட் ஆயிட்டு வந்தது நான்ரா, எங்க இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ பக்கத்துல கூட வர முடியாதுறான்ட்டு he will show. ஃபேர்லி எஸ். ஏன்னா வந்து ஹிஸ்டாரிக்கலி கூட இந்த கேம் டேட்டா எடுத்து பார்த்தோம்னா நிறைய வாட்டி ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல டிரா நடந்திருக்குதான். ஸோ நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் will I take itனா எஸ். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல வந்துட்டு எஸ்ன்னு சொல்லலாம். டிலாப் ஆட வைப்பார் எல்லாருமே நினைச்சாங்க. ஓகே, ஒரு சென்டர் ஃபார்வர்ட் என்ன டிலாப் ஜாவ் பெட்ரோவோட காம்பினேஷன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு இந்த கிளப் வேர்ல்ட் கப்ல. சோ அந்த மாதிரி வந்து பண்ணனா தான் ஜெயிக்க முடியும்ட்டு லைன் அப் எடுத்து பாக்குறேன். நெட்டோ சென்டர் ஃபார்வர்டா போட்டு எஸ்டிவா ரைட்ல போட்டுட்டு இவங்க லெஃப்ட்ல வந்துட்டு கர்னாச்சோ போட்டுட்டு நடு எனக்கு என்ன கண்டிப்பா ரைஸ் தான்டா. இந்த நான் தான் பாயன்லயே வந்து லெவல்ஸ் காமிச்சாரு நிறைய கன்சிஸ்டன்டா. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்துட்டு மட்டமா ஆடின கேம் எனக்கு ஞாபகமே இல்லை. லிட்டரலி எனக்கு ஞாபகமே இல்லை கடைசியா எப்ப ஆடினான்ட்டு. நம்மளோட பிக் கேம் ப்ரிவியூனாலே வந்துட்டு நாங்க சொல்றதுதான் எல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து ஜாயின் பண்ற அனைத்து மக்களுக்கும் மிக்க நன்றி. இந்த ஹைப் ஃபேஷன் புதுசா வந்திருக்கீங்க. ஸோ ஹைப் லைக் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அப்படியே நம்மளோட பயமா இருக்குதுடா இந்த மேட்சை பத்தி பேசுறதுக்கு, அதனால இழுத்தடிச்சிட்டு இருக்கேன் வேற ஏதாச்சும் பேசலான்ட்டு. இன்னும் நம்ம ஆளுங்க செல்சியில கொஞ்சம் ரொம்ப ட்ரெம்பிளா பண்ணிட்டு இருக்கானுங்களே. அதாவது ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்லாம் போய் ஆடணும்னா டாப் ஆஃப் த பிரீமியர் லீக், டாப் ஆஃப் த சாம்பியன்ஸ் லீக், பக்கத்துல லீடிங் த பிரீமியர் லீக் பை 6 points, வெல் செட்டில்டு, அட்டாக் இஸ் ஃபயரிங், டிஃபென்ஸ் இஸ் ஸ்டாப்பிங், மிட்ஃபீல்ட் இஸ் ரன்னிங், யுவர் மேனேஜர் இஸ் என்ன சொல்றது ஃப்ளையிங், எல்லாமே இருக்கும் போது என்னத்துக்கு பயம்ங்கிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. எதுக்கு இந்த கிமிக் வந்துட்டு என்சோ மரஸ்கா தானே பெட்டர் மேனேஜர் வேற. சோ அதனால பயமா இருக்குது. என்சோ பெட்டர் தென் வேற யாரு, ஜூபிமெண்டி, ஐசேடோ பெட்டர் தென் ரைஸ், ரைஸ் பெட்டர் தென் டிம்பர். சோ இப்படி எல்லாம் இருக்கும் போது எஸ்டாவோ பெட்டர் தென் சாக்கா. இப்படி பயமா இருக்குல்ல இதெல்லாம் பாக்குறப்ப. சும்மா 4 பேர் போறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நான் போன வாரம் சொன்னேன் ஆர்சனல் வில் ஷோ லெவல்ஸ் டு பயர்ன்னு, செல்சி வில் ஷோ லெவல்ஸ் டு பார்சலோனான்னு. ரெண்டுமே நடந்துச்சா? அதே மாதிரிதான்டா இந்த வாரம் வந்துட்டு ஆர்டெட்டா வில் ஷோ மெரஸ்கா ஹூ இஸ் த ப்ராப்பர் மேனேஜர். அதாவது அந்த அந்த என்ன சொல்றது, அந்த இன்ஸ்டிடியூட் பெப் கார்டியோலா இன்ஸ்டிடியூட்ல சீனியர் மோஸ்டா கிராஜுவேட் ஆயிட்டு வந்தது நான்ரா, எங்க இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ பக்கத்துல கூட வர முடியாதுறான்ட்டு he will show. அதாவது மேனேஜர்னா இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதான்ட்டு மிக்கல் ஆர்டெட்டா will show என்சோ மரஸ்கா. அவ்வளவுதான். நீ எல்லாம் போற போக்குல நல்லா சொல்லி விட்டு போறேன். இங்க பக்கு பக்குன்னு இருக்கிறது நான் தானே. இந்த கேம் எல்லாம் எல்லாம் தோத்துட்டா அவங்க பேசுற பேச்சுக்கு வந்துட்டு அவ்வளவுதான். ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பக்கம்லாம் வரவே முடியாது. அதனாலயே நான் பயமா இருக்குண்டா. எதையாச்சும் பண்ணி தெய்வம் ஜெயிச்சிருக்கா. அதனால ஒரே ட்ரம்பிளால இருக்கிறாங்க உண்மையிலேயே. ஆனா கம்மிங் இன்டு தி கேம்டா, அவங்களும் வந்து சாம்பியன்ஸ் லீக்ல செம்ம வின் அகைன்ஸ்ட் பார்சலோனா, நீங்களும் செம்ம வின் அகைன்ஸ்ட் பயர்ன் மியூனிக். ரெண்டும் சூப்பர் என்ன சொல்றது, செம்ம கான்ஃபிடன்ஸோட இந்த கேமுக்கு வரீங்க. ரெண்டு டீமுமே செம்ம கான்ஃபிடன்ஸ், அட்டாக் டிஃபென்ஸ் என்ன சொல்றது மிட்ஃபீல்டு, ரெண்டு டீமுக்குமே செம்மையா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குது. கீப்பர்ஸ் ஹேவ் ஹார்ட்லி டு டூ எனிதிங். அவங்க 6 wins இந்த லாஸ்ட் 7 games. உங்களுக்கு அதே மாதிரி சிமிலர் ரெக்கார்ட் நினைக்கிறேன். ஒரு டிரா பண்ணிருக்கீங்க, மத்தது எல்லாமே நீங்களும் வின்னு. எப்படி இருக்கு இந்த கேம்? நீங்க அவே போறீங்க ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல, ப்ரீவியஸ்லி எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி பிரீமியர் லீக்ல நாங்க ஆடினதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பிக்சஸா இருக்க போகுது. நான் இது வரைக்கும் பார்த்ததுல மோஸ்ட் டிஃபிகல்ட்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கேம்னா சந்தர்லாண்ட் தான். லிவர்பூல் தோத்து போயிட்டோம். பட் நான் டிஃபிகல்ட்டி வைஸ் சொல்றேன்னா சந்தர்லாண்ட் தான் எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அதே மாதிரி செல்சியும் இருக்கும்னு நான் நம்புறேன்டா. ஏன்னா அவனுக்கு இருக்கிற ஃபார்மும் சரி, இப்ப வந்து லிட்டரலி வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேட்டில் வேற. சோ மச் டு கெயின் ஆர் லூஸ் இல்ல. சோ அவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்கிறப்போ வந்துட்டு இந்த கேம் எனக்கு உண்மையிலேயே கஷ்டமா இருக்கும்னு தான் தோணுது ஆர்சனல். ஏன்னா நீ சொன்ன பாயிண்ட்ரா, 6 points லீட்ல இருக்கீங்க. இந்த கேமை ஜெயிச்சிட்டீங்கன்னா யூ கோ 9 அண்ட் தட்ஸ் ஹியூஜ். ஒரு 12-13 கேம்ஸ்க்கு அப்புறம் 9 point லீட் போறதெல்லாம் ஹியூஜ். செல்சி சேம் டைம் ஜெயிச்சா கம் டவுன் டு 3 points. சோ அதுவும் செம பிரஷர் இருக்கும். ஐயோ 3 point வந்துட்டாங்க நம்மளுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. will both teams take a draw? I think fairly yes. ஏன்னா வந்து ஹிஸ்டாரிக்கலி கூட இந்த கேம் டேட்டா எடுத்து பார்த்தோம்னா நிறைய வாட்டி ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல டிரா நடந்திருக்குதான். சோ நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் will I take itனா எஸ். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல வந்துட்டு எஸ்ன்னு சொல்லலாம். ஆனா வின்னுக்கு தான் போனோம். வின்னு தான் தேவை. டிரா வேற வழியில தான் எடுத்துக்கலாம். பட் வின்னு தான் வேணும் ஆர்சனலுக்கு. போன வருஷம் உங்க ஹோம்ல வந்து 1-0 வின் பண்ணிருக்கீங்க. அவங்க ஹோம்ல வந்து 1-0 டிரா முடிஞ்சிருக்கு.
2 இயர்ஸ் முன்னாடி எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஹிஸ்டரிலாம் இருக்காதுடா. அது ஒரு 5 வருஷமா நாங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் ஓஹோ! திமிரெல்லாம் லைட்டா பேசலாம். பட் லைட்டா ஆனா பேசலாமா? 2 வருஷம் முன்னாடி அவங்க ஹோம்ல தானே போய் 2-0 க்ரூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. சாnchez நேரா ரைஸ்க்கு பால குடுப்பான். ரைஸ் அது ஃபினிஷ் பண்ணுவான். ஆமா ரைஸ் ஓடிப்பான். அது 1 ஆ. நாள் ட்ரா அதுதான் நினைக்கிறேன் அது. லாஸ்ட் 1 இயர் நாள் ட்ரா இல்ல. அதுக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன். 2-2 என்னமோ முடிஞ்ச கேம்னு நினைக்கிறேன். ஹவ் கான்ஃபிடென்ட் ஆர் யூ? ஒரு ஒரு ஓகே. இப்ப எப்படி கேக்குறது? செல்சிய எவ்வளவு ஹர்ட் பண்ண முடியும் உங்களுக்கு தோணுது? லைக் எந்த ஏரியால ஹர்ட் பண்ண முடியும்ட்டு? ஏன்னா கான்ஃபிடென்ட் தான் ஏன்னா ஆர்டெட்டா மேல கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அவர் ஏதாச்சும் ஒரு கேம் பிளான் வச்சு வந்துருவாரு. ஏன்னா இப்போ வந்து நிறைய இப்ப பாயர்ன் கேம்லயே வந்துட்டு எங்களோட சப்ஸ்டிடியூட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ஆயிட்டு இருக்கு. அப்ப வந்து ஓடகார்ட் ரிட்டர்ன் ஆயிட்டாரு. பென் ஒயிட், மாடுவேக்கே, மார்டினெல்லி எல்லாம் ரிட்டர்ன் பிளஸ் ஆவர்ஸ் ஆர் யோக்ரஸ் 2 பேர்ல யாரோ ஒருத்தங்களும் ரிட்டர்ன் ஆக போறன்ற பேச்சு இருக்குது இந்த வீக்கெண்டுக்கு. ஸோ அவங்கலாம் வந்தாங்கன்னா இன்னும் ஸ்குவாட் டெப்த் அதிகமாயிடும். நல்லா தான் இருக்கும். ஐ திங்க் வேர் வி கேன் ஹர்ட்னு கேட்டேன்னா எனக்கு வந்து இந்த மிட்ஃபீல்ட் அங்கதான் அந்த பேட்டில் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரைஸ் அண்ட் கைசேடோ, ஜூபி மெண்டி அண்ட் என்சோ இந்த இந்த ஃபைட் வந்து நல்லா இருக்கும். கூக்குரலா அது சாக்கா சொல்லவே வேணாம். அவர் வந்து கூக்குரலா வந்து ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ சாக்கா கிட்ட இருந்து எனக்கு பெருசா அவுட்புட் நான் எதிர்பார்க்கல. பட் அந்த அதர் சைட் ட்ரொசார்ட் இப்போ ஃபிட்டா இருக்காங்க. ஏன் தெரியல போன வேலை சிஞ்சோரா போனாரு. அவர் வந்தா இஸ் பீன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஸோ அந்த லெஃப்ட் விங் நல்லா இருக்கும் ட்ரொசார்ட் வந்தாருன்னா. இப்ப ஓடகார்ட் வந்தனால டு யூ திங்க் எஸ்ஏ வில் கோ ஆன் தி லெஃப்ட் விங்? ஓடகார்ட் இல்ல, முதல்ல I don't ஸ்டார்ட் think பண்ணுவானா? எஸ்ஏ ஐ மீன் ஓடகார்ட்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எஸ்ஏ இருக்க ஃபார்ம் அண்ட் எஸ்பெஷலி ஃபுல் ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30 மினிட்ஸ் கூட ஆடலடா. இப்போ என்ன ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆடிப்பான். ஸோ ஐ திங்க் எடுத்த உடனே ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல எல்லாம் கேம் ஐ டோன்ட் திங்க் ஓடகார்ட் ஸ்டார்ட். எஸ்ஏ நல்ல ஃபார்ம் எப்பவுமே ஒரு நல்ல ஃபார்மா இருக்கும்போது நம்ம ஆட்டை ட்ரஸ்ட் பண்ணி விட்டுருவாரு. நான் ஒன்றும் பண்ணல நீ பாட்டு ஆடிட்டு அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்காது. அந்த சைட்ல வந்துட்டு என்னன்னா இப்போ வந்து குஸ்தோ அண்ட் ரீஸ் ஜேம்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரீஸ் ஜேம்ஸ் அண்ட் சிடிஎம் பொசிஷன் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குது. இது நான் ரொம்ப வருஷமா நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். அவர் சிடிஎம்ல போடுறான் நல்லா ஆடுவாருன்னு. பட் அங்கேயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் ஸ்பாயில் ஃபார் ஆப்ஷன்ஸ் அங்க. எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் 2 டீமுமே எடுத்து பார்த்தா இந்த பக்கம் நீ சொன்ன மாதிரி சாக்கா வந்து லாஸ்ட் 1 இயர்ல வந்து 4 கோல்ஸ் ஆனா 0 அசிஸ்ட் ஆமா பிரீமியர் லீக்ல. ஐ திங்க் அது ஒரு என்னாலே நம்ப முடியல. பட் he was injured இல்ல ரொம்ப நாளா he was injured வேற அந்த டைம் ஃப்ரேம்ல நினைக்கிறேன். 29 கேம் 0 அசிஸ்ட். ஆனா அசிஸ்ட்லாம் தேவையில்ல. எங்க ஸ்டார் பாய் கோல்ஸ் போடுவாருடா. அதனால கோல் மட்டும் போதும். நீ அசிஸ்ட்லாம் தரவான. எக்ஸாக்ட்லி. வேற டிபார்ட்மெண்ட் பாத்துக்கும். செல்சியோட லைனப் எடுத்து பார்த்தோம்னா ஐ திங்க் சிமிலரா பயன் கூட பார்சலோனா கூட எப்படி ஆடினாங்களோ இருக்கும்னு நினைக்கிறேன். சாnchez, குக்குரெல்லா அந்த 2 சென்டர் பேக் அண்ட் குஸ்டோவா இல்ல ரீஸ் ஜேம்ஸான்னு தெரியல ரைட் பேக்ல. ஏன் சொல்றேன்னா என்சோ மெரஸ்கா வந்து ஒரு செம்ம விஷயம் பண்ணார் பார்சலோனா கூட. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா டிலாப் ஆட வைப்பார் எல்லாருமே நினைச்சாங்க. ஓகே ஒரு சென்டர் ஃபார்வர்ட் என்ன டிலாப் ஜாவ் பெட்ரோட காம்பினேஷன் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு இந்த கிளப் வேர்ல்ட் கப்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணோம்னா தான் ஜெயிக்க முடியும்ட்டு லைனப் எடுத்து பாக்குறேன். நெட்டோ சென்டர் ஃபார்வர்டா போட்டு எஸ்டிவா ரைட்ல போட்டுட்டு இவங்க லெஃப்ட்ல வந்துட்டு கர்னாச்சோ போட்டுட்டு நடுவுல யாரோ ஆடினாங்க. என்னன்னா ஆப்போனன்ட்டுக்கு ஏத்த மாதிரி லைனப் செட் பண்ணிக்கிறாரு. பார்சலோனா ஹையா தான் ஆடுவாங்க. நம்ம வந்து ஹை லைன் ஆடுறதுக்கு இவங்களை ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டோ எஸ்டேவாவோ கர்னாச்சோ அண்ட் இன்னொருத்தர் யாரோ ஆடினாங்க ஃப்ரண்ட் லைன்ல. அந்த மாதிரி வச்சு ஆடிட்டோம்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் நம்மளோட ஸ்ட்ரென்த்தோட நம்ம ஒரு ஆப்போனன்ட்டோட வீக்னஸை கண்டுபிடிச்சோம்னா அந்த மாதிரி நம்ம லைன் அப் மாத்திக்கலான்ட்டு. திஸ் கேம் ஐ ஃபீல் ஒரு டிலாப் வேணும். உங்களுடைய பிசிக்காலிட்டியை மேட்ச் பண்றதுக்கு வந்து ஒரு டிலாப் வேணும். ஏன்னா நீங்க ஈஸியா ரிகவரும் ஆயிருவீங்க. அதனால ஐ ஃபீல் ஒரு பின்னாடி கேலஃபியரி தான் ஆடுவான். மைல்ஸ் லூயிஸ் கெல்லி ஆட போறது இல்ல. ஸோ எஸ்டிவா அந்த பக்கம் ஆடினாலுமே யூ நீட் ஒரு ஸ்ட்ராங் பிசிக்கலான ஒரு சென்டர் ஃபார்வர்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் வில் கோ வித் டிலாப். அதனாலதான் மிட்ஃபீல்ட்ல ஐ திங்க் என்சோ, கைசேடோ, மேபி அந்த ஆண்ட்ரே சாண்டோஸை போட்டு ஆடுவாரா இல்ல ரீஸ் ஜேம்ஸையே சிடிஎம் சொன்ன மாதிரி போட்டு ஆடி குஸ்டோவே ரைட்ல போட்டு ஆடுவாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. பட் ஐ திங்க் மத்தது எல்லாமே கர்னாச்சோ, எஸ்டிவாவ் அண்ட் மேபி நெட்டோ ரைட் விங்ல ஆடலாம். எஸ்டிவாவ் நம்பர் 10ல கூட ஆடலாம். டிலாப்ப மேல வச்சு ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இவங்க வந்து they have a lot of options. நீ சொன்ன மாதிரி உங்க லைனப் எப்படி இருக்கும்? எங்க லைனப் பார்த்தா ஸ்டாண்டர்ட் லைனப் காலஃபியோரி, மொஸ்கேரா, சலீபா, அப்புறமா ரைட்ல டிம்பரு, ஜூபிமெண்டி, ரைஸ், எசே, ட்ரொசார்ட் ஃபிட்டா இருந்தா அப்படி இல்லைன்னா மார்டினெல்லி, ஸ்ட்ரைக்கர் மெரினோ, ரைட் விங்ல வந்து சாக்கா. இதே தான் ஸ்டாண்டர்ட் லைனப். த்ரெட்டனிங் அதுதான் த்ரெட்டன் பண்றது நம்மளோட இப்ப செட் பீஸ்ல வந்து எல்லாரும் என்ன நினைச்சீங்க கேபிரியல் இல்லைன்னா இல்லைன்ட்டு. ஆனா உங்களோட இன்னொரு சீக்ரெட் வெப்பன் வந்து டிம்பர். அவருமே நிறைய பிரீமியர் லீக்லயே 2-3 கோல் போட்டாச்சு ஆல்ரெடி. ஸோ ஹெட்டிங்ல எல்லாம் வந்து தரமான செயல் செய்வாரு. ஸோ அந்த ஒரு த்ரெட் இருக்குது. காலஃபியோரி வந்து இப்ப நல்ல செட்டப் பண்றதா இருக்கட்டும், ஃப்ரீ ரோல் சுத்துறது. ஸோ நிறைய அதான் ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம
மெரினோ வந்து கிரீன் வந்து பால் பிளேயிங் டீப்ல இருந்து ஆடுறாரு. ஸோ நம்ம வந்து ஃபிக்ஸரா எதுவும் நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் there's a lot of factors involved in the கேம்ல. எக்ஸாக்ட்லி. ஃபார் மீ கீ திருப்பி திருப்பி நம்ம சவுண்ட் சுத்துறது தான். கைசேடோவா ரைஸா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் வந்து எல்லா கேமுக்கும் முன்னாடியும் வந்து இவங்கள யார் பெஸ்ட் இவங்களுக்கு யார் பெஸ்ட்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். who do you think will come out on topடா? எனக்கு என்ன கண்டிப்பா ரைஸ் தான்டா. இந்த நான் தான் சொன்னேன் பாயன்லயே வந்து லெவல்ஸ் காமிச்சாரு நிறைய கன்சிஸ்டன்டா. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்துட்டு மட்டமா ஆடின கேம் எனக்கு ஞாபகமே இல்லை. லிட்டரலி எனக்கு ஞாபகமே இல்லை கடைசியா எப்ப ஆடினான்ட்டு. ஸோ ரைஸை நம்பி இந்த டீமை தாராளமா இறக்கலாம். எனக்கு என்னன்னா நான் திருப்பி திருப்பி ஆர்சனல் பத்தி சொல்றது ரெண்டு விஷயம். ஒன், யூ ஹேவ் டு டேக் த லீட். நீ லீட் எடுத்தால் மட்டும்தான் நீ ஆர்சனலை வந்து ஹர்ட் பண்ண முடியும். இல்லைன்னா அவங்களுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே ஆர்சனல் நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. நம்பர் 2, உன்னோடைய ஃப்ரண்ட் 3 வந்து அவங்களுடைய பேக் 4 வந்து பிரஸ் பண்ணியே ஆகணும். அவங்கள்ட்ட டைம் கொடுக்காம நீ பிரஸ் பண்ணினா தேர் இஸ் a சான்ஸ் ஆஃப் ஹர்ட்டிங் ஆர்சனல். நீ ஜூவி மெண்டிக்கும் மொஸ்கேராக்கும் சலீபாக்கும் நீங்க பால வச்சுக்கங்க, நாங்க வந்து பிரஸ் பண்ண மாட்டோம்னா அவங்க ஜாலியா ஏதோ ஒரு பாஸ் பிக் பண்ணிட்டு போயிடுவானுங்க டைம் எடுத்துட்டு. ஸோ ஐ திங்க் அவங்கள ஆர்சனல் ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பொட்டன்ஷியல் நீ அவங்கள வந்து டிஃபென்ஸை வந்து இது பண்ணாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். செல்சியை ஹர்ட் பண்ணக்கூடிய ஒரே பொட்டன்ஷியல் ஐ திங்க் சென்டர் ஆஃப் த பிட்ச்ல வந்துட்டு அவங்களுடைய சென்டர் பேக்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா 2-3 கேம் நல்லா பண்ணிருந்தாலும் அந்த பாயிண்ட் தான் நான் பேசலாம்னு வந்தேன். அவங்க வந்துட்டு இப்ப என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, இப்ப ஆப்வியஸ்லி யங்கர் ஸ்குவாட் வந்துட்டு செல்சி தான் பிரீமியர் லீக்ல யங்கர் ஸ்குவாட். இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆர்சனல் ட்ரெமெண்டஸா இருக்குது. 4 சீசனா நாங்க வந்து ஒரு கோரை பில்ட் பண்ணி அதை நாங்க செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வில் இட் கம் அண்ட் ஆண்டின்னு கேட்டா அதுதான் வந்து எங்களோட என்ன சொல்றது பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த கேம்ல. நீ சொன்ன மாதிரி செல்சி ஆர் நாட் தேர் எட். எல்லாரும் சொல்றாங்கல்ல ஓகே இவங்க டைட்டிலா செல்சியா அதெல்லாம் சான்ஸ் இல்லப்பா அப்படின்னு. பட் ஆர்சனல் ஆர் தேர். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரைஸ் வந்து இன்னைக்கு இன்டர்வியூ சொல்லியிருக்கான், ஐ கேன் see the anger in our players. இந்த போன சீசன் நான் பார்க்காதது இந்த சீசன் எனக்கு தெரியுது. நார்த் லண்டன் டாபில வந்து 2 கோல் போட்டாலும் ஒரு ஆங்கர் இருக்கு, 3வது கோல் போடணும்னு ஒரு ஆங்கர் இருக்கு, கேமை ஃபினிஷ் பண்ணணும்ட்டு. அதை நான் போன சீசன் பார்க்கல. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அஸ் டு கண்டினியூ திஸ் பட் இட்ஸ் a long way for the season to go அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ ஐம் ஜஸ்ட் சீயிங் ஒரு வெரி டிஃப்ரெண்ட் ஆர்சனல் இந்த வருஷம். ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸோட கேமை ஃபினிஷ் பண்ணணும், டைட்டில் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த டீம்கிட்ட இருக்கு. ஐ திங்க் இட் வில் பி க்ளோஸ் பட் ஐ திங்க் ஆர்சனல் வில் கோ ஓவர். அதாவது நான் சொல்றேன் ஆர்சனல் இது செல்சி ஸ்கோர் பண்ணாங்கன்னா 1 கோல் 2 கோல் ஒரு ஃபர்ஸ்ட் கோல் மேபி இட் வில் பி க்ளோஸ். ஆர்சனல் ஸ்கோர் த ஃபர்ஸ்ட் கோல். நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி ஆர்டெட்டா வில் ஷோ லெவல்ஸ் டு மரஸ்கா. ஆர்டெட்டா வில் ஷோ ஹவ் அ மேனேஜர் ஷுட் பி அ மேனேஜர் அப்படிங்கறத வந்து ஆர்டெட்டா வில் ஷோ ஹிம். யூ கைஸ் ஆர் டூ ஸ்ட்ராங்டா. இது வந்து என்ன சொல்றதுன்னு தெளிவா டூ ஸ்ட்ராங். கேட்க நல்லா இருந்தா ஆனா வேணாண்டா பொறுமையா இருக்கடான்ற நானு வேணாண்டா. நல்ல காலத்துலயும் லோ பால் கிமிக் போட்டுட்டு இருக்காங்க. பழகிருச்சுடா இந்த சிச்சுவேஷன்ல நல்லா இருக்குது. போக போக அடி வாங்குது. இந்த சீசன் இஸ் நியூ. உன்னோட பிரெடிக்ஷன் என்ன? தைரியமா சொல்றேன் ஆர்சனல் 3-0 விக்டரி. அப்படி போடுறா மக்களை. நீங்க பாத்துட்டு இருக்கிறவங்க வந்து உங்களோட பிரெடிக்ஷன்ஸ் சொல்லுங்க, என்ன கீ மேட்ச் அப்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இன்னொரு வீடியோல நானும் சுபாஷும் உங்களை சந்திக்கும் வரை மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபுட்பால் பேஜ்.